ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஈவினிங் டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் ரொட்டீன் என்னங்கிறது தான் பார்க்கலாம். இதுதான் என்னோட ரெகுலர் ரொட்டீன்னான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை, ஒவ்வொரு நாளும் மாறும். இன்றைக்கி வந்து வாஷிங்கில் போட வேண்டியது இருந்துச்சு, வாஷிங் மிஷினில் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து மார்னிங் வந்து புதினா கருவேப்பிலை இதெல்லாம் வந்து நான் அப்படியே வச்சுட்டு கீழே ஸ்டிச்சிங்க்காக போயிட்டேன். சரி, அதெல்லாம் வந்து நம்ம எப்பவும் போல் எடுத்து தனித்தனியாக போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லி அதுக்கான பாக்ஸில் வந்து போட்டுட்டு இருந்தேன். கருவேப்பிலையை எப்படி ஸ்டோர் பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸில் டிஷ்யூ போட்டு கருவேப்பிலையை நம்ம வந்து இணுக்குலேருந்து உருவி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம மேலே வந்து இன்னொரு டிஷ்யூ வச்சு மேலே மூடி வச்சிடலாம். புதினாவை வந்து நான் ஒவ்வொரு இலையாக எடுத்து தான் வச்சுடுவேன். மல்லி தலையை வந்து இந்த பேக் காம்பை மட்டும் கிள்ளிட்டு வேரை மட்டும் கிள்ளிட்டு நம்ம மற்றபடி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிவிட்டேன். இதுக்கிடையில் வந்து நான் வாஷ் பண்ணுறது இருந்துச்சு, வாஷ் பண்ணிவிட்டு கூட்டி விட்டேன். வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. சரி, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடலான்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து கெட் ரெடி வித் மீ தான். நான் இன்றைக்கி வந்து தலைக்கு குளிச்சங்காட்டிக்கு எப்பவுமே சீரம் அப்ளை பண்ணிக்குவேன். இன்றைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு இது வந்து வேர்க்கால்களில் படக்கூடாது, நம்ம ஏரில் மட்டும்தான் வந்து சீரம் எப்போவுமே அப்ளை பண்ணணும். நான் கடையில் வந்ததுமே எப்போவுமே எனக்கு இந்த சாம்பிராணி புகை வாசம் வந்து அவ்வளோ ப்ளசன்டபுளாக இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு அந்த ஒர்க்கை செய்கிறதுக்கு இருக்கும். அன்றைக்கி நைட் வந்து ஹஸ்பண்ட் கூட வெளியே போகிற வேலை இருந்துச்சு. போயிட்டு ரிட்டன் வரும்போது சந்தகம் வாங்கிட்டு வந்தோம். அவர் தான் வந்து சந்தகையில் முட்டை போட்டு செஞ்சார். இந்த ரெசிபி வேணுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் லஞ்சுக்கு வந்து கொள்ளுப்பருப்பு, ரசம், சாப்பாடு, பீட்ரூட் பொரியல் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணேன். பீட்ரூட் பொரியல் வந்து லாஸ்ட்டாக தான் பிளான் பண்ணேன், டைமிங் இருந்தால் பண்ணிக்கலான்னு. நான் ஆல்ரெடி வந்து கொள்ளுப்பருப்பை வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். கொள்ளுப்பருப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி, 2 தக்காளி நான் குக்கரில் போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு இறக்கி வச்சிட்டேன். வேக வைக்கும் போதே நான் தக்காளி ஆட் பண்ணங்காட்டிக்கு நான் இப்போ தக்காளி வந்து கட் பண்ணி போட மாட்டேன். நான் எப்போவுமே பருப்பு வேக வைக்கும் போது நீங்கள் உப்பு ஆட் பண்ணாதீங்க. லாஸ்ட்டாக நம்ம குழம்புக்கு வணக்கும் போது உப்பு ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து நான் சாப்பாட்டுக்கு வந்து அரிசி ஊற வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணி சாப்பாடை வந்து ஒரு அடுப்பில் வச்சு விட்டாச்சு. 3 விசில் வந்ததும் இறக்கி வச்சிடலாம். ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி திடீர்னு எனக்கு மல்லி டீ வேணும், அன்றைக்கி அப்பா வந்து குடித்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்பா வந்து சுகருக்காக அம்மா வந்து ஒரு பொடி மாதிரி அரைச்சி வச்சுருக்காங்க. அதை யூஸ் பண்ணி அப்பா டெய்லியும் வந்து மல்லி டீ குடிப்பாங்க. நான் இன்றைக்கி வந்து அம்மா சொன்ன பொருளெல்லாம் என்கிட்ட இல்லை, என்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நான் ஒரு குட்டியாக ஒரு மல்லி டீ ரெடி பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணியை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நம்ம தட்டி போடுறதுக்கு வந்து இஞ்சி 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி போட்டு நல்லா தட்டிக்கணும். 1-2 தட்டி வந்து கொதிக்கிற தண்ணியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து ஒரு கொதி தான் வந்திருக்கணும். வந்ததுமே நம்ம ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த இஞ்சியில் இருக்கிற சாரும் மல்லியில் இருக்கிற சாரும் வந்து அந்த டீக்குள்ளே இறங்கும். நம்ம இதுக்கு வந்து எந்த டீ தூளும் யூஸ் பண்ண வேண்டாம். உங்களுக்கு சுகர் வேணுன்னா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் நான் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஹஸ்பண்டுக்கு வந்து அப்படியே குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லி நான் லைட்டாக சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். எப்படி வரும்னு தெரில, நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். நல்லா தான் இருந்துச்சுன்னு ஹஸ்பண்ட் சொன்னார் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம். எனக்கு வந்து இந்த மல்லி வாசம் வந்து அவ்வளோக்கா பிடிக்காது, அதாவது டீயில் வந்து எனக்கு பிடிக்காது. நான் குடிக்கிறது ரேராக இருக்கும், ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா மட்டும்தான் நான் குடிப்பேன். ஹஸ்பண்ட் வந்து இந்த தடவை தான் ஏதோ அதிசயமாக கேட்டிருந்தாரு. சரி, ஓகே அப்படின்ட்டு செஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் கொள்ளுப்பருப்புக்காக தான் தாளிக்கிறேன். இதுக்கிடையில் வந்து ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட காமெடி பண்ணிகிட்டு இருந்தார். சைடில் வந்து நின்றுட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தார். கேமராக்குள்ளே வரல, ஃபஸ்ட்டு தெரியாமல் கேமராக்குள்ளே வந்துட்டார், டக்குன்னு போயிட்டார். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் வந்து 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். பெரிய வெங்காயம் வந்து தயவுசெய்து குழம்பு தாளிக்க யூஸ் பண்ணிடாதீங்க. முக்கியமாக இந்த மாதிரி பருப்பு வெரைட்டிக்கு வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி பாருங்கள், குழம்பு இன்னும் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம சமைக்கும் போது யாராவது இடையில வந்து நம்மளை மைண்ட் வந்து ஜாலியாக வச்சுருக்கிறதுக்கு ஒரு பர்சன் இருந்தால் அந்த சமையல் வந்து செய்கிறதே கஷ்டம் தெரியாது. இவர் அப்படி தான் இன்றைக்கி வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தார். பின்னாடி நின்றுட்டு நான் கேமராவை எடுத்துருவேன் அப்படின்ட்டு காமிச்சிட்டு இருந்தேன். இப்போ நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டோம், 6 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டோம். இந்த ஸ்டேஜ்லேயே நான் வந்து நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே வெங்காயம் ஆட் பண்ணும்போது நான் உப்பு ஆட் பண்ணிக்குவேன்.
நம்ம ஆல்ரெடி வந்து குழம்புல வந்து தக்காளி வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பருப்பு வேக வைக்கும் போதே. அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். குழம்புக்கு வதக்கும் போதே வந்து சைடு பையில் வந்து சாப்பாடு வச்சு விட்டது விசில் வந்துருச்சு. 3 விசில் வந்ததும் கம்ப்ளீட் ஆனதுமே நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த குழம்புக்கு வந்து நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மல்லி ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் கடுகு ஜீரம் போடும்போதே மல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மல்லி முழுசாக இருக்கிறது வந்து ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது, அதனால் வந்து நான் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு சைடு பையில் வதக்கி விட்டுட்டு இருந்தேன். இந்த பக்கம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மேகி செஞ்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். மார்னிங் மேகிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் வந்து 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் சைடு பையில் வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் வெங்காயம் கம்மியாக தான் ஆட் பண்ணேன், இல்லைன்னா நான் செய்கிற மெத்தடே வேறு. ஒரு நாள் வந்து டீட்டெயில்ஸாக வந்து நான் ரெசிபிஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் சிம்பிளாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே நம்ம கடுகு கடலப்பருப்பு உளுந்து பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். மேகிங்கிறதே வெஸ்டர்ன் ஃபுட்டு, நீங்கள் என்ன இந்தியன் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு மாதிரி செய்கிறீங்கன்னு கேட்டால் எனக்கு இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே பிடிக்கும், அதுக்காக நான் செய்வேன். இது கூட வந்து வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வெங்காயம் ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணேன். சரி நாளைக்கு சந்தைக்கு போய்க்கலான்னு சொல்லி வெங்காயம் வந்து எதுவுமே வாங்கலை, இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கலான்னு இன்றைக்கி மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது கூட வெங்காயம் தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன், இல்லைன்னா நான் செய்கிற மெத்தடே வேறு. நான் டீட்டெயிலாக ஒரு நாள் வந்து எக் மேகி வந்து செஞ்சு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க, நம்ம அந்த மசாலா பேக்கெட்லேயே உப்பு இருக்கும். நான் லைட்டாக வந்து வெங்காய தக்காளிக்காக மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நம்ம மேகி கலவை தான் அந்த மசாலா பேக்கெட்டில் உப்பு காரமெல்லாம் இருக்கும். ஸோ நான் இதுக்கு தேவையான அளவுக்கு எக்ஸ்ட்ரா வந்து உப்பு, கரம் மசாலா, மிளகாத்தூள், சிக்கன் மசாலா தூள் போடுவேன். இந்த டைம் வந்து நான் சிம்பிளாக பண்ணிக்கிட்டேன். நம்ம சைடு பை இது செய்யவே வந்து கொள்ளு பருப்புக்கு வதக்கினதை வந்து ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மேகிக்கும் தக்காளி வெங்காயம் வதங்கிருச்சு. இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் மேகி ஆட் பண்ணிங்கன்னா டக்குன்னு 2 மினிட்ஸில் உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடாதீங்க, ரொம்ப ஒரு மாதிரி கொல கொலன்னு போன மாதிரி ஆயிரும். நான் ரசத்துக்காக வந்து கொள்ளு வேக வச்ச தண்ணியையும் புளியையும் கரைச்சி வச்சுருந்தேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. கொள்ளுப்பருப்பு ரசம் வந்து டேஸ்ட்டுக்கு ஈடு இணையே இல்லை. மார்னிங் பீக் டைமில் வந்து நான் 2 அடுப்புலேயுமே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். என்கிட்ட இப்போ ட்ரைபேட் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு, நியூவாக ஒன்று வாங்கணும். அது வரைக்கும் நான் வந்து கேமரா செட் பண்ணி எடுக்கிற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சீக்கிரம் வந்து உங்களுக்கு குவாலிட்டியான வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் மொபைல் ப்ராப்ளம், இப்போ ட்ரைபேட் எடுத்து பார்க்கும்போது அது போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு தடையாக வந்துட்டு இருக்குது, ஒவ்வொன்றா நம்ம மாற்றி கொண்டு வரலாம். இப்போ வந்து நான் மேகிக்கும் சைட் பையில் வந்து மேகி ஓப்பன் பண்ணி எடுத்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து மேகி போடுறதுக்கு முன்னாடியே அந்த மசாலா பேக்கெட்டை வந்து தண்ணியில் போட்டுருங்க. நான் இன்றைக்கி போடாமல் விட்டுட்டேன், மறந்துட்டேன். கடைசியாக தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரசத்துக்கு இடிகளில் ஜீரகம், மிளகு, மல்லி ஆட் பண்ணி நம்ம தட்டிக்கலாம். இது கூடவே வந்து பூண்டு தோலோடு போட்டாலும் ஓகே, தோல் இல்லாமல் தோல் எடுத்துகிட்டு போட்டாலும் ஓகே. நான் இதுக்கடையில் வந்து அந்த மசாலா தூளையும் நான் வந்து மேகியில் ஆட் பண்ணி கொதிக்க விட்டுறேன். நம்ம ஆல்ரெடி போட்டு வச்ச மாதிரி ஜீரகம், மல்லி, மிளகு, பூண்டு, வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் வரமிளகாய் ஆட் பண்ணி நல்லா தட்டிக்கோங்க. தட்டின பிறகு நம்ம ரசத்துக்கு வந்து இப்போ ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம ரசத்துக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருந்தோம். அது கூட கடுகு ஜீரகம் போட்டு கூடவே நம்ம தட்டி வச்சுருந்த கடுகு ஜீரக பேஸ்ட்டை வந்து போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நம்ம தண்ணி வந்து புளி கரைசலும் கொள்ளு வடித்த தண்ணியையும் ஆட் பண்ணி கொதிக்க விட்டுடலாம். நம்ம இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து கேமரா வந்து ரசத்துக்கு ஃபோக்கஸ் ஆகலை, அதனால தான் நான் வாயில் வந்து படப்படன்னு ரெசிபி சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கண்டிப்பாக தனியாக ஷேர் பண்ணுறேன். நம்ம வந்து ரசத்துக்கு எப்போவுமே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நார்மலாக எப்பவும் வைக்கிற மாதிரி ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான். சீக்கிரமாக ஒரு கொதி வந்ததுமே நம்ம மல்லித்தூள் போட்டு இறக்கி வச்சிடலாம். நான் சைடு பை வந்து கிச்சனும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த டைம் வந்து இன்றைக்கி வெசல்ஸ் வந்து அதிகமாக வாஷிங் பண்ணுறதுக்கு இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்து வாஷ் பண்ணிக்கலான்னு சொல்லி நான் குக்கிங் ஒர்க்கை தான் ஃபஸ்ட்டு முடித்தேன்.
நம்ம செய்யவே மேகியும் ரெடி ஆயிடுச்சு, ரசமும் ரெடி ஆயிடுச்சு. 2யும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எனக்கு டைம் இருந்தங்காட்டிக்கு சரி ஓகே பீட்ரூட் பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பீட்ரூட் தான் துருவி எடுத்துக்கிறேன். இந்த துருவரில் வந்து எனக்கு டிமார்ட்டில் தான் வாங்கினேன். எனக்கு அவ்வளோக்கா சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஒரு சைடு தான் வந்து நல்லா குட்டியாக நம்மளுக்கு காய்க்கு தேவையான அளவுக்கு துருவுது. மற்ற பக்கமெல்லாம் வந்து எனக்கு அந்தளவுக்கு மற்ற 4 சைடு இருக்குது, அதில் ஒரு சைடு தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மற்ற 4 சைடு வந்து எனக்கு அந்தளவுக்கு யூஸிங் இல்லை. இது ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் டிமார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. நான் ஸ்டார்டிங்கில் யோசிக்காமல் எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து காய் துருவி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு போட்டு கடுகு பொரிஞ்சு வந்ததுமே நம்ம கருவேப்பிலை, வரமிளகாய், சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணேன். இப்போ நம்ம துருவின பொரியலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் வதங்குற அளவுக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம காயை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். காய் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினாலே போதும். நீங்கள் காய்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நான் இதை வந்து மூடி வச்சு எப்போவுமே நான் செய்ய மாட்டேன். காயெல்லாம் நான் அப்படியே வந்து ஆவிலேயே தான் வேக விடுவேன். நான் வந்து ரெகுலராக வந்து ரசம் வைக்க மாட்டேன். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ரசம் ஊற்றிக்க மாட்டார். நான் ஏதோ ஒரு குழம்பு ஒரு காய் செஞ்சாலே எனக்கு போதுமானதாக தான் இருக்கும். நான் இன்றைக்கி கொள்ளுப்பருப்பு வச்சங்காட்டிக்கு தான் நான் ரசம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி வந்து பொரியல் என்ன பண்ணுறேன்னு ஒரே டவுட் தான். ஏன்னா மார்னிங்கே இதில் வந்து லேட் ஆயிடுச்சு. சிம்பிளாக செஞ்சாலும் செஞ்சுக்கலான்ட்டு ஓகேன்னு செஞ்சாச்சு. இப்போ வந்து கொள்ளுப்பருப்புக்கு வந்து எல்லாம் வந்து ஆறிடுச்சு. அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து நேற்று செஞ்ச சந்தகை வந்து பேலன்ஸ் இருந்துச்சு, அதையும் சூடு பண்ணி எடுத்துக்கிறேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக. நான் சமையல் செய்யும்போதே வந்து சைடு பையில் வந்து ஒர்க் முடிச்சு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன்னு சொல்லி நான் க்ளீனிங் ஒர்க்கையும் லைட்டாக பண்ணிட்டேன். வெசல்ஸ் மட்டும் வாஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு எனக்கு லாஸ்ட்டாக. அதுவும் இந்த டைம் வந்து எனக்கு நிறைய சேர்ந்தங்காட்டிக்கு மட்டும்தான் நான் வெசல் வாஷ் பண்ணுறது இருந்தது. அதையும் நான் லாஸ்ட்டாக வந்து முடிச்சிட்டேன். நான் காய்க்கு வந்து உப்பு ஆட் பண்ணாமையும் விட்டுட்டேன், உங்கள்கிட்ட சொல்லாமையும் விட்டுட்டேன். நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங்லேயே. ஃபைனலாக காயும் ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் வேகட்டும். தண்ணியெல்லாம் வற்றின உடனே நம்ம இறக்கிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். டாட்டா.